வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போறோம். வாரிசு பட நடிகை திடீரென மரணம். அதிர்ந்து போன திரையுலகம். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். வாரிசு பட நடிகையின் உடன் பிறந்த சகோதரி கொடிய நோயால் பண கஷ்டம். ஜானி பட நடிகையின் தற்போதைய பரிதாப நிலை வெளியாகியுள்ளது. வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். வாரிசு பட நடிகையின் சகோதரிக்கு கேன்சர் ஏற்பட்டிருக்கும் தகவல் தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தமிழ் சினிமா உலகில் பிரபலமான நடிகரில் ஒருவர் தான் விஜய். இவருடைய நடிப்பில் ஜனவரி மாதம் வெளியாகியிருந்த படம் தான் வாரிசு. இந்த படம் மிகப்பெரிய அளவில் வசூல் செய்திருந்தது. மேலும் இந்த படத்தில் விஜயின் அம்மாவாக நடித்திருந்தவங்க தான் ஜெயசுதா. இவங்க தென்னிந்திய சினிமாவில் மிக பிரபலமான நடிகையாக இருந்தாங்க. முதலில் கதாநாயகியாக நடித்திருந்தாங்க. வாய்ப்புகள் குறைய குறைய தொடங்கியவுடன் குணச்சித்திர கதாபாத்திரங்களும் நடிச்சிருந்தாங்க. மேலும் இவங்க தமிழ் மட்டுமில்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பிற மொழி திரைப்படங்களில் நடித்து கொண்டு வராங்க. இவருடைய சகோதரி தான் சுபாஷினி. இவங்களும் தென்னிந்திய சினிமாவில் மிக பிரபலமான நடிகையாக இருந்தாங்க. இவங்க அழகே உன்னை ஆராதிக்கிறேன் என்ற படத்தின் மூலம்தான் தமிழ் சினிமா உலகிற்கு அறிமுகமாக இருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து இவங்க தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பிற மொழி திரைப்படங்களில் நடித்திருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இவர் கதாநாயகியாக நடித்திருந்தாங்க. அதற்கு பிறகு சினிமாவில் வாய்ப்புகள் குறைய தொடங்கியவுடன் குணச்சித்திர வேடங்களில் நடித்திருக்கிறாங்க. குறிப்பாக இவங்க சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த பாய்ஸ் படத்தில் கதாநாயகின் அம்மாவாக நடித்திருந்தாங்க. அதற்கு பிறகு அனுஷ்கா நடிப்பில் வெளிவந்த அருந்ததி படத்தில் வில்லன் பசுபதியின் அம்மாவாக நடித்திருப்பாங்க. இப்படி முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் தனக்கான ஒரு இடத்தை பிடித்தவங்க தான் சுபாஷினி இவங்க. மேலும் இவங்க படங்களில் மட்டுமல்லாமல் தொடர்களிலும் நடித்திருக்காங்க. பெரும்பாலும் இவங்க தெலுங்கு சீரியல் தான் நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் இவங்க கேன்சர் நோயால் அவதிப்பட்டு இருக்கும் தகவல் தான் தற்போது சோசியல் மீடியாவில் கடந்த சில நாட்களாகவே வெளிவந்து கொண்டே இருக்கிறது. 2013ஆம் ஆண்டு தெலுங்கில் ஒரு படத்தில் நடிப்பதற்கு பிறகு இவங்க எந்த திரைப்படங்களில் நடிக்கலை. சில வருடங்களாக பின்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இவங்க மிகுந்த பண நெருக்கடியில் சிக்கியிருக்காங்க. நான் சம்பாதித்த பணத்தை அனைத்தையுமே உறவினர்கள் ஏமாற்றியதால் நோய்க்கு சிகிச்சை பெறவும் பயனில்லாமல் மிகவும் பரிதாப நிலையில் இருந்திருக்காங்க என்பது சற்று வேதனை அளிக்கிறது. தற்போது அவர் சிகிச்சை எடுத்து வராங்க. இந்த நிலையில வெளியான தொடர்ந்து பலருமே இவர் குணமடைந்து வேற வர வேண்டும் என்று. இந்த நிலையில இவங்க புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இருந்து மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற முடியாமல் இவங்க திடீரென காலமாகியிருக்கும் செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடைவித்துள்ளது. நிறைய பேர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் முகநூல் பக்கத்துலேயும் இவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை நிறைய பிரபலங்கள் சொல்லிட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பற்றி நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறாங்களோ கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.